ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன விஷயம் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால நமக்கு எந்த விதமான நோயும் வராமல் பார்த்துக்கும், நம்ம டாக்டர்கிட்டே போகாத மாதிரி வச்சுக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்ச யாருமே பார்த்தீங்கன்னா செய்கிறதில்ல. ஸோ அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று புதுசாக சொன்ன விஷயங்கள் கிடையாது. ரொம்ப பழமையான ஒரு மருத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆயில் புல்லிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எவ்வளோ பேர் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து 95% பேர் யாரும் செய்கிறது கிடையாது. ஆனால் இதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்குது, என்ன ஒரு பலன் அதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்கில் உங்களால் நிறைய மாற்றங்களை உணர முடியும். இது வந்து இவ்வளோ நாள் தான் செய்யணும், இவ்வளோ நாள் தான் செய்யக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இது நம்ம செய்கிறதுக்கு தேவையான ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான். நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாயில் ஊற்றி நல்ல ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொப்பளிக்கணும். 10லேருந்து 20 நிமிஷம் கூட உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கொப்பளிக்கலாம். இது வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நல்லெண்ணெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். இது நீங்கள் எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்ததும் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கோங்க. வாய் கொப்பளிச்சு எதுவும் துப்ப தேவையில்லை. டெய்லியும் வந்து காலையில் எழுந்திருச்ச உடனே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து வாயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதிகமாக வாய் நிரம்ப வந்து ஊற்றிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. 1 ஸ்பூன், அதாவது 10 ml மட்டும் நீங்கள் வாயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக இருக்கும்போது உங்களால் நல்லா கொப்பளிக்க முடியும். ஸோ அந்த பல்லு இடுக்கெல்லாம் போகிற மாதிரி, உங்களுடைய எகிரெல்லாம் படுற மாதிரி நல்ல எல்லா இடங்களையும் வாயில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா கொப்பளிக்கும் போது படணும். அந்த மாதிரி நீங்கள் கொப்பளிக்கும் போது தான் அது வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கொப்பளிக்கும் போது நீங்கள் வாயில் ஊற்றக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கொப்பளிக்கும் போது எண்ணெயாக இருக்காது. அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்த்து போயிடும். அதில் உங்கள் பல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு நல்லா வெளியில் வந்திருக்கும். ஸோ இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொப்பளிச்ச அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வெளியே துப்பிடுங்க. வெளியில் துப்பிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம் அல்லது வாய் கொப்பளிச்சுட்டு ஏதாவது சாப்பிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இன்னொன்று நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோம், அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறோம். இந்த மாதிரி வந்து செய்யவே கூடாது. மெயினாக வந்து ப்ரஷ் பண்ண வேண்டிய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிடையாது, நைட்டு மட்டும்தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடிக்கிறோம், அதுக்கப்புறம் பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், லஞ்சு சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம், இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். இது எல்லாமே வந்து நம்ம அந்த பற்கள் வந்து அசை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த இடுக்குகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவுப் பொருள் வந்து ஒரு மாவு துகள்கள் மாதிரி போய் உள்ள போய் பூந்துருக்கும். இப்படியே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அல்லது வாய் மட்டும் கொப்பளிச்சிட்டு போய் படுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடுக்குகளில் உள்ள அழுக்குகள் எதுவுமே வந்து வெளியில் வந்திருக்காது. ஸோ இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நம்ம தூங்கக்கூடிய அந்த இரவு டைமில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பற்கள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்களை வந்து அது சொத்தையாக்குறது, பற்கள் வந்து அந்த பலகீனமாக்குறது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல்லெல்லாம் கொட்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈறுகளில் வந்து பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பல்லில் சீக்கிரமே வந்து சொத்தை விழுந்துடும். பல்லு வந்து ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கம்பல்சரி நைட்டில் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு படுங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் போட்டு விளக்கலனா கூட ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷாலே வந்து சும்மா நீங்கள் விளக்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாய் கொப்பளிச்சிட்டா கூட உங்களுக்கு போதும். காலையில் வந்து அவசியமாக பல்லு விளக்கி ஆகணுன்ற அப்படின்ற ரூல்ஸ் கிடையவே கிடையாது. நைட்டு வந்து கம்பல்சரி வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும். அதே மாதிரியே காலையில் எந்திரிச்சோடனே வாய் கொப்பளிச்சு துப்பாதீங்க. அதே வாயிலே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி வந்து அந்த உமிழ்நீரோடு அந்த தண்ணி உள்ளே போகும்போது அந்த கிருமிகள்லாம் சேர்ந்து உள்ளே போனாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா கிருமியும் சேர்த்து வந்து அடிச்சுட்டு இந்த தண்ணியோடு நமக்கு வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயில் புல்லிங் செய்கிறோம், அதாவது வாய் கொப்பளிக்கிறோம் எண்ணெயில். இதனால் நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முகத்துக்கு ஒரு பொலிவை, ஒரு அழகை, உங்களுக்கு ஒரு தேஜஸை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறது பெஸ்ட்டு. அப்படி வந்து நல்லெண்ணெய் வந்து என்னால் ரெகுலராக பண்ண முடியாது அப்படின்றவங்க கொஞ்சமாக வந்து தண்ணியில் உப்பு கலந்து அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வாயில் போட்டு நல்லா கொப்பளிங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். அதே மாதிரியே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரனால நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிடும், ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பற்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும், அதாவது நமக்கு பல் கூச்சம் இருக்கிறது, பல் வந்து ஆடிட்டு இருக்கிறது, பல் சொத்தை இருக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னாலேயே வந்து நமக்கு கியூர் ஆகிடும். எந்த ஹாஸ்பிட்டலும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பற்கள் சில பேருக்கு வரும். அந்த மாதிரி பற்கள் வந்து ஆல்ரெடி வந்த பற்களோட அந்த குழியெல்லாம் மறைச்சு உங்களுக்கு அந்த தழும்பையும் மறைக்க வைக்கும். அதே மாதிரி மறுபடியும் வந்து பற்கள் வராமல் பார்க்குறதுல இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த மவுத் வாஷும் நம்ம வந்து வாங்கி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா சோர்வு இல்லாமல் ரொம்பவே புத்துணர்ச்சி பெற்று நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஸ்கின்ல வந்து அரிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து அடியோடு கியூர் பண்ணிடும். ஸோ இன்னும் எவ்வளோ வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இதில் நற்பலன்கள் இருக்குது. ஸோ அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.